நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சிறுதானியத்தில் சாமை எடுத்திருக்கேன். சாமையை வந்து நல்லா வறுத்துட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour வறுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு உப்புமா பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே கடுகு போட்டு நீங்கள் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை இதான் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தலைன்னு கொதிச்ச பிறகு சிறுதானியத்தை நல்லா கழுவிடுங்க. சிறுதானியம் வந்து ஒரு 7-8 முறை நல்லா அலம்பிடுங்க. அப்போ தான் உப்புமா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைனா ஒரு மாதிரி இழுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அலம்பிட்டு கொதிக்கும் போது அந்த தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு அப்புறம் எடுத்து சேர்த்துருங்க. சிறுதானியத்துக்கு எப்பயுமே 3/4 கப்பு எடுக்கிறீங்கன்னா 1.5 கப்பு இல்லை 2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம ரவைக்கு வந்து 1:2 எடுப்போம் இல்லைங்களா? இதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு கூடவே சேர்க்கணும். ஒரு நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தண்ணி பத்தலைன்னும் போது பச்சை தண்ணியாக சேர்க்காம கொதிக்கிற தண்ணியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். எந்த இதுவும் தெரியாது. சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஆனால் என்ன இன்றைக்கி அவர் ஆச்சுன்னா என்னோடய கணவரை கட் பண்ணி தர சொன்னேன். நான் மந்த்லி சைக்கிள் அப்படின்றதுனால என்னால் கொஞ்சம் முடியலை. அது எல்லா லேடிஸ்க்கும் உள்ளது தான். அபவ் 40-50க்கு மேலே இந்த மெனோபாஸில் அது என்ன எனக்கு கொஞ்சம் சிரமப்படுத்திட்டு தான் இருக்குது. நானும் கண்ட்ரோலில் தான் இருக்கேன். ஃபுட் கண்ட்ரோல் இப்படி தான் இருக்கேன். ஆனாலும் அந்த 1 டே கஷ்டப்படுத்துது. அறிய சொன்னா ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டாங்க. இது வந்து கிராம பகுதியிலேருந்து வரவங்கக்கிட்ட வாங்கினதா 2 பெரட்டிலே குழைவாயிடும். அவருக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம ஊர்லலாம் வாங்கி வந்தோம்னா இப்படி தான் இருக்கும். எங்கள் ஊர் மாமியார் வீடு திருக்கோயிலூர். என்னங்க விக்கிரவாண்டின்றீங்க? நான் விக்கிரவாண்டி, நான் பிறந்த ஊர். திருக்கோயிலூர் வந்து என்னோட கணவரோட ஊர். ஓகேங்களா? எங்கள் ஊருன்னு தான் எனக்கு வரும் ரெண்டுமே. ஓகேங்களா? அதனால் விக்கிரவாண்டியில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. விக்கிரவாண்டி, சாலை எல்லாம் என்னோடய காலடிகள். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்பொழுது போயிருக்கேன் நிறைய. சாத்தனூர் டேமு, வீடூர் டேமு, அந்த எல்லாம் சுற்றுப்பட்டாரன். அதை பார்க்கும்பொழுது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது. எந்த மக்களாக இருந்தான்னா மொத்தத்தில் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நம்ம போன இடம் வந்த இடம் இப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி நேற்றுலாம் பேசிகிட்டு இருந்தேன். முந்தா நேற்றுலாம். ஆனால் அவங்களுக்கு டவர் கிடைக்கல. ஏதோ ஒரு சில பேருக்கு தான் டவர் கிடச்சிது. ஆனால் கஷ்டமாக இருந்தது. ஃபுல்லாக தண்ணி. நான் இதை வந்து 85 பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு நானும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். 85 இதே ஃப்ளட்டை நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். அந்த இடுகாடு இருக்கு இல்லையா? பாப்பனப்பட்டுக்கு அந்த ரோடு 2 சேர இடத்துல கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். பனையபுரம் திரும்புகிற இடத்துல. ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி இந்த இதை நான் பார்த்தேங்க. அதை விட இது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. டோல்கேட்டுக்கிட்டலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாத்தனூர் ரொம்ப கஷ்டம், வாஷ் அவுட்டு அப்படின்ற மாதிரி தான் டிவியில் நியூஸில் எல்லாம் பார்த்தேன் நான். விழுப்புரம் சுத்தம் மோசமாயிடுச்சு. வெளியனூர் ஐயோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுளே அந்த மக்களுக்கெல்லாம் தெம்ப கொடு. விரைவில் அவங்க அதிலேருந்து வெளியே வரணும். தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும். 2 நாளைக்கு மழை இருக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிப்போம். இதாங்க இந்த மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க பொரியல். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் இருக்கும். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எல்லா காய்கறியும் நான் வழக்கமாக சொல்கிறது தான். காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க. எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாம்பார், தூய மல்லி அரிசி சாதம், இதோட கூட நீர்மோர். அது சாதம் இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்காதீங்க. யார் ஃபஸ்ட்டில் போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து முதல்ல வடிச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், என்னோடய பெண் குழந்தை சித்த மருத்துவர் சூப்பராக முடிச்சுட்டாங்க. சர்டிஃபிகேட்லாம் கையில் வாங்கியாச்சு, பதிவு பண்ணியாச்சு. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு நல்ல தருணம் வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது சூடாக வந்து மத்தியானத்துக்கு சாதம் வச்சுப்போம். காலையில் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ரெடி பண்ணியாச்சு. மத்தியானத்துக்கு நாங்கள் சூடாக சாதம் வச்சுப்போம். அவங்க சப்பாத்தி, என்னோடய பெண்ணும் நானும் சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு கம்முன்னு இருக்கும். அப்புறமா சப்பாத்தி போட்டுப்போம். இப்போ என்ன மேக்ஸிமம் 7 இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட நீர்மோர். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் எல்லாருமே இதிலேருந்து வெளியே வரணும். மனசு அளவில் தைரியமாக இருங்க. சரியா? எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிப்போம். கஷ்டமாக இருக்குது. அதாவது ஏதோ நம்ம சென்னைன்னே கேள்விப்பட்டோமா, அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல. விழுப்புரம், திண்டிவனம், வெளியனூர், சாத்தனூர், வீடூர் இதெல்லாம் நான் எதிர்பார்க்காதில்ல. சாலையெல்லாம் என்னடா இப்போ பார்த்தோன்னே அந்தளவுக்கு நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் அப்படியே. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாருன்னா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு. ஓகேங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு பண்ணுங்கள். நன்றி.